ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் தலைக்கு தேய்க்கிறதுக்காக எண்ணெய் காய்ச்சறதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம காலையிலேருந்து எங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சோம், என்ன பொருட்கள்லாம் எங்கெங்கே போய் எடுத்தோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவும் மருதாணியும் பறிச்சுட்டு வந்தேன். பட் நான் செல் எடுத்துகிட்டு போகல, ஸோ ஃபோட்டோ பிடிக்க முடியலை. ஃபுல்லாக முள் மருதாணிக்குள்ளே பாருங்கள், கையெல்லாம் அப்படியே கிழிச்சு வச்சுச்சு. இனிமேல் மருதாணி பறிக்கிறதுக்கு நம்ம இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு மருதாணி கன்று 2 பிடுங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிலவேம்பு பிடுங்கலான்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் நிலவேம்பு பிடுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே காய்கறி கடைக்கு போய் மலை நெல்லிக்காய் வாங்கியாச்சு. எடுத்துகிட்டு வந்த மருதாணி செடியை வீட்டில் மாடியில் நட்டு வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி 12. தெருவில் மரவள்ளி கிழங்கு விற்றாங்க, அதை வாங்கிட்டேன். வெட்டி வேறு, அவுரி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி. ஈவினிங்காக பசங்க பண்டோன்னு கேட்பாங்க, செய்கிறதுக்காக காளான், மறுநாள் செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்னு, கொடமிளகா, புளியல் பொடி செய்கிறதுக்காக புழங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் விட்டமின் இ டேப்லெட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 12:30 மணி ஆகிடுச்சு. மதியம் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கியாச்சு. எப்போவுமே மச்சான் தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கும். பட் இந்த வாட்டி நான் வெளியில் போனதுனால அப்படியே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் டிஸ்பேச் பண்ணணும், அதுக்குள்ளே நூலும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறக்கி பிறக்கி எடுத்தாச்சு. காய்கறி கழிவுகள்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். சோறு காலையிலேயே பொங்கியாச்சு. பாத்திரம் வேறு கழுவலை உலகான்னு குவிஞ்சு கிடந்தது. சரி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தாளித்து முட்டை குழம்பு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முட்டைக்குட்டி ஊற்றி முட்டை குழம்பு வச்சாச்சு. மணக்க முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைடில் பீட்ரூட்டையும் துருவி வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. காலையிலே சோறு பொங்கினதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பீட்ரூட் பொரியலும் ஒரு பக்கமாக ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தை கழுவி போட்டாச்சு. காய்கறி கழிவுகளெல்லாம் நான் எப்போவுமே தூர போட மாட்டேன், அதெல்லாம் செடிக்கு கொடுக்கலான்னு வச்சுப்பேன். நல்ல பீட்ரூட் பொரியல் வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் டைமில் நாளைக்கு டிஸ்பேச் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எண்ணெய் காய்ச்ச ரெடி ஆயாச்சு. மணி 3 ஆகிடுச்சு. 3 மணிக்கு எண்ணெய் காய்ச்ச ஆரம்பித்தேன். 3:30 மணிக்கெல்லாம் எண்ணெயை காய்ச்சி ஒரு ஓரமாக தூக்கி வச்சாச்சு. இது நாளை வரைக்கும் இருக்கட்டும். காளான் செய்யலாம் அப்படின்ட்டு, ரோட்டுக்கடை காளான் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். பசங்கள்லாம் வர டைம் ஆகிடுச்சு. பசங்களும் வந்தாச்சு. காளானும் டீயும் குடிச்சு முடிக்கும் போது மணி 6:15 ஆகிடுச்சு. 6:15க்கு வீடே எல்லாம் ஓத தொழுவன் மங்களகரம் ஆகிடுச்சு. ஓதி மகரிப்பை முடிச்சுட்டு மருதாணியை அரைச்சி வச்சுக்கிட்டே மிச்சம் இருக்கிற மருதாணியை கையில் வைக்கிறதுக்காக நைட்டு சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு சரியாக வந்துச்சு. மணி 9 மணிக்கெல்லாம் பசங்களுக்கு ஃபுல்லாக மருதாணி மிச்சம் இருக்கிற மருதாணியை வச்சு விட்டுட்டு நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். மேலே வாஷிங் மிஷினில் இன்னொரு ஷிஃப்ட்டு துணி, அதாவது நாளைக்கு பசங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு போகணும் இல்லையா, அதை வாஷிங் மிஷினில் கையால் துவைச்சி புளியறதுக்காக வாஷிங் மிஷினில் போட்டுட்டு கீழே அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். இவ்வளோ தாங்க, காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் லைஃப் இது தான். ஒரு நாள் எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கே நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையாக போய் ஒவ்வொரு பொருளையாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய்ச்சி அதை மறுநாள் அதே சமயம் இன்றைக்கி 3:30 மணிக்கு காய்ச்சி வச்சோன்னா மறுநாள் 3:30 மணிக்கு அதை எடுத்து திரும்ப அதில் தேவையான பொருட்களெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 நாள் ஆகிடும் எனக்கு ஃபுல்லாக எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா. அதனால தான் நான் யாருக்குமே எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் காய்ச்சி கொடுக்குறேன். பட்டு ஃபுல்லாக நிறைய பேர் எனக்கு கொச்சன்னு கேட்காதீங்க, என்னால் காய்ச்சி கொடுக்க முடியாது. ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சுற வீடியோவில் என்னென்ன ஆட் பண்ணேன்றது வீடியோவாக போடுறேன். ஒன்று பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் காய்ச்சிக்கோங்க. இல்லை என்னால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீங்களே காய்ச்சி கொடுத்துருங்க அப்படின்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். பட் எனக்கு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க, உங்களுக்கு சூப்பரான எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறேன். எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் மருதாணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. எண்ணெய் காய்ச்சுற வீடியோ, காளான் செய்கிற வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.